நெல்லை மேலப்பாளையத்தில் மக்கள் அதிகாரம். நெல்லை மண்டலம் சார்பில் இந்தியாவின் அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கும் முன்மாதிரியான போராட்டம். விவசாயிகள் வீரம் செறிந்த போராட்டம். பாசிச மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக கொண்டு வந்த 3 வேளாண் திருத்த சட்டங்கள் மற்றும் மின்சார சட்ட திருத்தம் 2020 ஆகியவற்றை எதிர்த்து கடந்த 2020 நவம்பர் 26 அன்று தலைநகர் டெல்லியில் டிராக்டர்களுடன் நுழைந்தனர். பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளின் ஒற்றுமையான போராட்டத்தை கண்டு அஞ்சிய மோடி 3 வேளாண் திருத்த சட்டங்களை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி அளித்தது. ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கொடுத்த வாக்குறுதி மோடி அரசு நிறைவேற்றாத காரணத்தினால் மறுபடியும் விவசாயிகளின் போராட்டம் தற்போது டெல்லியை நோக்கி திருப்பியுள்ளது. விவசாயிகள் டெல்லியை நோக்கி செல்லும் டெல்லி சலோ 2.0 போராட்டத்தை மீண்டும் நடத்த போகிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் குலை நடுங்கி போன மோடி அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று பம்மாத்து பண்ணிக்கொண்டே ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் கான்கிரீட் சுவர்கள் அமைப்பது, கம்பி வேலி, முள்வேலி அமைப்பது, சாலையில் ஆணிகளை நட்டு வைப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டது. போராடும் விவசாயிகளை அச்சுறுத்த துணை ராணுவ படைகளை குவித்தது. மேலும் ஹரியானாவில் ஆளுகின்ற பிஜேபி அரசு 14 மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பித்து விவசாய சங்க தலைவர்களை கைது செய்தது. ஆனாலும் எதற்கும் அஞ்சாத விவசாயிகள் தங்களது டிராக்டர்களை டெல்லியை நோக்கி செலுத்தி முன்னேறுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் திராவிட தமிழர் கட்சி கதிரவன், பொதுச் செயலாளர் திருக்குமரன், மாவட்ட செயலாளர் முத்துக் வளவன், மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதி தமிழர் கட்சி இளையராஜா, தமிழ் புலிகள் கட்சி தமிழரசு, சிபிஐஎம்எல் சுந்தர்ராஜ், மாவட்ட செயலாளர் சிபிஐ குழந்தைவேல், மேலப்பாளையம் பகுதி செயலாளர் ஒருங்கிணைப்பு கின்ஷன், மக்கள் அதிகாரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக ஒரு சட்டத்தை அறிமுகம் செய்தது. அந்த சட்டத்திலே குறைந்தபட்ச ஆதார விலை கூட இல்லாத ஒரு அவல நிலை இங்கு இருக்கின்றது. உலகத்திலே மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்குநர்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விலைதான் இங்கு நாட்டிலே நடைமுறைக்கு வருகின்றது. ஆனால் விவசாயம் என்பது இங்கு முழுவதுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை இங்கு இருக்கின்றது. நாட்டிலே விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்கிறோம். ஆனால் முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு செய்கிறது. இந்த விவசாய பொருட்கள் இல்லை என்று சொன்னால் எதை இவர்கள் தின்று வாழ்நாளை கழிக்க முடியும்? மண்ணை தின்றால் வாழ்நாளை கழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை உருவாக்குகின்றார்கள். விவசாய நிலம், விவசாய பொருட்களை அழிக்கும் ஒரு விதமாக இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு செயல்படுகிறது. முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. அதானி, அம்பானி போன்ற பெரிய பெரிய முதலாளிகளை அவர்கள் வளர்க்க வேண்டும், அவருடைய வயல்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே முழுவதுமாக இந்த கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலம் அவருடைய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நிலையை எதிர்வரக்கூடிய 2024 மக்களவை தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு பேய் ஆட்சியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். ஒரு நாசக்கார ஆட்சி, முசோலினி, ஹிட்லர் போன்ற நபர்கள் செய்த இந்த ஆட்சியை இன்று இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தாலி போன்ற நாடுகளில் நடைபெற்ற அந்த ஆட்சி இப்பொழுது இங்கே இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை முழுவதுமாக நாம் அடித்து விரட்ட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். விவசாயம் இல்லை என்று சொன்னால் நாடு இல்லை.
பொருட்கள் இல்லை என்றால் வாழ்ந்து விடலாம். விவசாய பொருட்கள், உணவு இல்லை என்று சொன்னால் வாழக்கூடிய ஒரு நிலை கேள்விக்குறியாகும். நெல், கரும்பு, கோதுமை, காய்கறிகள் இத்தனையும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் ஆண்டுதோறும் தினந்தோறும் அங்கு தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும் முதலைகள், கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் நாட்டிலே 9,000 கோடி 10,000 கோடி என கடனை வாங்கிக் கொண்டு வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் கடனை கட்ட முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்ததாக வரலாறு இல்லை. ஆனால் விவசாயி 1 லட்சமோ 10,000மோ 10 லட்சமோ வாங்கக்கூடிய அந்த விவசாயி இன்று தூக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவல நிலை உருவாகி இருக்கின்றது. ஏனால் வங்கிகள் அவர்களை மிரட்டுகிறார்கள். நீங்கள் வங்கி பெற்ற கடனை நீங்கள் திருப்பி செலுத்தாவிட்டால் நாங்கள் உங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். அந்த மிரட்டலை தாங்க முடியாத, அந்த அச்சுறுத்தலை தாங்க முடியாத விவசாயிகள் அங்கே தூக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய நிலை உருவாகிறது. இந்த ஆட்சிக்கு கேவலம் இல்லையா? நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அப்படிப்பட்ட விவசாயி இங்கே தற்கொலை செய்து உயிர் நீக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டத்தை தான் நீங்கள் இங்கே நிறைவேற்ற துடிக்கிறார்கள். நாங்கள் 2029க்கு பிறகு நாங்கள் இந்த சட்டத்தை புதிதாக ஏற்றக்கூடிய இந்த சட்டத்தை ரத்து செய்யும் என்று சொல்லுகிறார்கள். தொடர்ந்து போராட்டம், 1 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம், 8 விவசாயிகளை காரியேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகனை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலே நடக்கக்கூடிய அந்த 13 நபர்களுடைய உயிர்களை ஏற்ற அந்த காவல்துறை இன்று வரை கைது செய்யவில்லை. இன்னைக்கு ஒரு பேப்பர்ல வந்திருக்குது, இன்னைக்கு தினத்தந்தியில பார்த்தேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டினுடைய அந்த உத்தரவு, அந்த ஆணையம் நடத்தக்கூடிய வழிகாட்டுதலை தான் நாங்கள் மேற்கொள்வோம். ஆனால் ஆணையிடுவதற்கு இந்த ஆணையத்திற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நடத்தக்கூடிய அந்த பத்திரிகைகளை பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைதான். ஆணையம் ஏற்படுத்துகிறார்கள், ஆனால் ஆணையத்திற்கு பவர் இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லுகிறது. எதற்காக அந்த ஆணையம் நிறைவேற்றுகிறார்கள்? ஆனால் விவசாயிகளை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி புதிய விவசாய சட்டம். இப்படி ஒவ்வொரு நடைமுறையும் செயல்முறையும் இந்த மக்களை அழிக்கக்கூடிய, இந்த விவசாய பெருங்குடி மக்களை அழிக்கக்கூடிய நிலையில்தான் இந்த பிஜேபி அரசு கடந்த 10 ஆண்டு காலம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. 10 ஆண்டு காலம். அதானி அம்பானியுடைய சொத்துக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே 8வது இடம் 9வது இடத்தில் வருகிறார்கள். பெரிய பெரிய அளவிலே அவர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள். கடலை ஒரு பக்கம் விற்பனை செய்கிறார்கள், பொதுத்துறை நிறுவனங்களை ஒரு பக்கம் விற்பனை செய்கிறார்கள், வங்கியை விற்பனை செய்கிறார்கள். போர்க்கால அடிப்படையில் இருக்கக்கூடிய 1,76,000 கோடியை இவர்கள் அடித்து வலித்து இப்பொழுது அந்த வங்கியிலே துடைத்திருக்கிறார்கள். கஜானாவை துடைத்து காலி செய்திருக்கிறார்கள். கொரோனா போன்ற காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி, மக்களுடைய போர்க்கால அடிப்படையில் போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதி, ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த நிதியை முழுவதுமாக வலித்து இவர்கள் தின்றுவிட்டார்கள். 1000, 500 நாங்கள் புதிதாக ஒழித்து 1000, 2000 புதிதாக நோட்டை அச்சிட்டு நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எங்கே முடிந்தது கருப்பு பணம்? ஒவ்வொரு இந்திய குடிமக்களுடைய அக்கௌண்டிலேயும் வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் நாங்கள் கணக்கிலே வங்கி செலுத்துவோம் என்று சொன்னார்கள். கருப்பு பணத்தை ஒழித்து எந்த கருப்பு பணத்தை ஒழித்தார்கள்? 15 லட்சம் எந்த குடிமக்களுக்கு வந்திருக்கிறது என்று பொதுமக்களை நீங்களே கேள்வி உங்களுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள். முழுவதும் 10 ஆண்டு காலம் முழுவதும் பிராட் மோடி, முழுவதுமாக பொய்யை சொல்லி பிராட் நடத்தக்கூடிய இந்த மோடியை 24 அடித்து விரட்ட வேண்டும். முசோலினியை எப்படி மக்கள் அடித்து கொன்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய ஒரு சூழல். பக்கத்து நாடான இலங்கையிலே அதிபரை அடித்து விரட்டினார்கள். வெளிநாடுக்கு தஞ்சம் மோடி போலதான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை இந்த மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வரும் என்பதை
இந்த காலம் பதில் சொல்லும். எனக்கு பேச வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி இந்த விவசாய போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.